மதுரை வாடிப்பட்டியில் பசுமை வல்லரசு இந்தியா 2047 கார்பன் நியூட்ரல் ஃபார்ம் தமிழ்நாட்டில் முதல் மரவங்கி அமைத்து 50,000 மரக்கன்றுகளை விவசாயிகளுக்கு இலவசமாக வழங்கும் விழா நடைபெற்றது. மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி பகுதியில் பவர் ஃபவுண்டேஷன் சார்பில் பசுமை வல்லரசு இந்தியா 2047 எனும் பெயரில் முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமை முன்மாதிரியாக கொண்டு இன்ஜினியரிங் படித்த பட்டதாரி திரு சோழன் குபேந்திரன் மதுரை சுற்றுவட்டார பகுதிகளில் 1 கோடி மரக்கன்றுகளை இலவசமாக நடுவதை இலக்காக கொண்டு மரங்கள் வளர்த்து நடவு செய்து வருகிறார். இவர் பல்வேறு கிராமங்களுக்கு சென்று அங்குள்ள கண்மாய் மற்றும் குளங்கள், ஏரிகள் ஆகிய பகுதிகளில் இலவசமாகவே மரக்கன்றுகளை நடவு செய்து வருகிறார். தற்போது முதல் முறையாக வாடிப்பட்டி பகுதியில் சாணம்பட்டி கிராமத்தில் கடந்த 2 ஆண்டுகளாக மரக்கன்றுகளை வளர்த்து தமிழ்நாட்டில் முதல் மரவங்கி கார்பன் நியூட்ரல் ஃபார்ம் அமைத்துள்ளார். இங்கு சுமார் 50,000 மரக்கன்றுகளான தென்னை, தேக்கு, கொய்யா, எலுமிச்சை, நாவல் போன்ற பல வகை மரக்கன்றுகளும், அரசமரம், வேம்பு, புங்கை, ஆலமரம் மற்றும் மருத்துவ குணம் கொண்ட மரக்கன்றுகளும் வளர்த்து தற்போது சுற்றுவட்டார விவசாயிகளுக்கு 50,000 மரக்கன்றுகளை இலவசமாக அர்ப்பணிக்கும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்று விவசாயிகளுக்கு மரக்கன்றுகளை இலவசமாக வழங்கினார். இதில் ஏராளமான சுற்றுவட்டார விவசாயிகள் தங்கள் விவசாயத்திற்கு தேவையான மரக்கன்றுகளை அவர்களே முன்வந்து இலவசமாக வாங்கி சென்றனர். இங்க மதுரைனாலே நம்ம பெருமையா மதுரைக்காரன் சொல்லிக்கிறதுக்கு மிச்ச எல்லா ஊரையும் தாண்டி இங்க மதுரைக்காரன் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு பெரிய அடையாளம் இருக்கு, பெருமை இருக்கு. யாராச்சும் சொல்லுங்களேன். நம்ம ஊர் தான், மதுரை தான் ஒரு மரத்தோட பேரை தாங்கி நிற்குது. மருத மரம் இதை தாங்கி வளர்ந்ததா இந்த மருதைன்னு தான் ஆரம்பிச்சு இன்னைக்கு மதுரை. எந்த ஊருக்காரனும் இங்க சொந்தம் கொண்டாட முடியாது. இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம மதுரையில உள்ள 70% ஊர்கள், தகவல்கள்லாம் எப்படியாச்சும் உங்க மூலியமா இன்னும் 4 பேருக்கு தெரிஞ்சிடாதான் இந்த தகவலை பகிர்றேன். 70% ஊர்களோட பெயரு இந்த குளங்களையோ மரங்களையோ இயற்கை சார்ந்த பெயரை தாங்கி தான் நிற்குது. அரசம்பட்டியா இருக்கட்டும், இது பனைக்குளமா இருக்கட்டும், இந்த மாதிரி 70% ஊர்கள் எந்த ஒரு மாவட்டத்திலுமே கிடையாது, நம்ம மதுரையில மட்டும்தான் இருக்கு. பெரிய அழிவா வருஷத்துக்கு வருஷம் மிகப்பெரிய அழிவை சந்திச்சுட்டு இருக்கோம். காடுகளோட பரப்பளவுல 28வது இடத்துல இருந்து திருப்பி இப்ப இன்னொரு படி இறங்கிதான் இருக்கோங்க. லாஸ்ட் ஒரு 5 இடத்துக்குள்ளதான் நம்ம அத்தனை மாவட்டத்தையும் சேர்த்து. இப்போ இதெல்லாம் மாற்றணும், இதெல்லாம் மாறணும்னா இயற்கை தான். அந்த காலத்தில் நம்ம எல்லாருமே எப்படி குலதெய்வ வழிபாடுன்றது நம்மளோட நிறைய பேருக்கோட குலதெய்வம் என்னவா இருந்தது? மரங்களாக தான் இருந்தது.